ப்ரோ இந்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போட்ட ஒரு ட்வீட்டு, அது என்னன்னா துப்பாக்கி ரிலீஸ் டைம்ல போட்டிருந்தீங்க. இன்னைக்கு தேதிக்கு கையில துப்பாக்கி வச்சிருக்கவனை விட துப்பாக்கி ஃபர்ஸ்ட் FDFS டிக்கெட் வச்சிருக்கவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு 13 வருடம் கழித்து அந்த யாருக்காக போட்டோமோ அவரே உங்க கையில வந்து துப்பாக்கியை கொடுத்திருக்காரு. ஒண்ணு. இன்னொன்னு ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, அந்த டிக்கெட்டை கொடுத்தவரும் இங்க தான் உட்கார்ந்து இருக்காரு நம்ம ராஜ்குமார். அவர் தான் நமக்கு அந்த டிக்கெட்டை கொடுத்து அமுச்சு விட்டாரு. அண்ட் விஜய் சார் கையில துப்பாக்கியை கொடுத்த அதே முருகதாஸ் சார் உங்க கையில துப்பாக்கியை கொடுத்து இப்ப ரிலீஸ் ஆகி மதராசி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. சோ இந்த கோஇன்சிடென்ஸ், இந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க. அந்த ட்வீட்டுக்கும் இன்னைக்கு மதராசி ரிலீஸ் ஆன வரைக்குமான அந்த ஜர்னி. இல்ல, நான் ஒரு வசனம் தான் நான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன். அது உலகநாயகன் அவர்களுடைய வசனம். இந்த உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்றது தான். அன்னைக்கு அந்த ட்வீட் போடும்போது நம்ம சினிமாவில் ஹீரோவா நடிப்போன்றதே ஓகே, என்னவா நடிப்போன்றதெல்லாம் தெரியல. சினிமா நடிக்கணுன்ற ஆசை இருந்தது. சினிமாவை அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி அப்போ டிக்கெட் கிடைக்கல. அப்போ ராஜ்குமார் பிரதர் வந்து முருகதாஸ் சார் அசோசியேட்டாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணார். உங்களுக்கு கொடுக்குற டிக்கெட்டில் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த டிக்கெட் வாங்கின ஞாபகம் இருக்கு. இல்ல, அந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, அவர் ஒரு டிக்கெட் வாங்கல. உண்மையிலேயே நண்பர்களுக்காக சேர்த்து நானும் அதுல வந்தேன், அருண் ராஜா 3 பேர் அந்த படத்துல போனோம். ஸோ எப்பவுமே அந்த கஷ்டப்பட்டு கிடைச்சாலும் அதை நண்பர்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்ன்ற அந்த நட்பு அதுதான் உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் கொடுத்தது. ஸோ அப்போ அது வந்து நம்ம அதை யோசிச்சு பண்ணல. அது இது மேபி நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சின்சியரா பண்ணும் பொழுது அது கிடைச்ச பரிசுன்னு நினைக்கலாம். இல்லை ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன், இல்லை நேச்சரோட இது ஒரு கிஃப்ட்னு நான் எடுத்துக்கிறேன் நான். பட் எதுவுமே வந்து ரொம்ப இங்கே எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். இங்கே எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இன்னும் கரெக்டாக செய்யணும். ஏன்னா இப்போ அகைன் இந்த படம் முருகதாஸ் சாரோட படம் பண்ணும்போது அந்த படம்லாம் முக்கால்வாசி முடிஞ்ச பிறகு தான் அந்த கோட்டில் அந்த சீன் நடிச்சது. ஸோ இது எதுவுமே பிளான்ட் இல்லை, அதுவாக நடக்குது. அது